Hi students, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல என்னென்ன காலேஜ் பெஸ்டா இருக்கு, அந்த காலேஜஸோட ரிவ்யூ என்ன அப்படின்றத பத்தி பார்த்திருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024க்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதாவது 2025ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன், பட் இந்த காலேஜ்ல போகணும்னு ஆசை இருக்கு, இந்த காலேஜ்ல என் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ்ல போக முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும். சோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கட் ஆஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் தான். சோ இந்த கட் ஆஃப்ல லாஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பார்த்தோம்னா மெட்கோஸ் லைக் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, சோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4960. சோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐடிஎஸ். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசில 177ல, பிசிக்கு 172.5ல, பிசிஎம்க்கு 169.5ல, எம்பிசிக்கு 161ல, எஸ்சிக்கு 118.5ல, எஸ்சிஏக்கு 114 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் 160.5ல, பிசிக்கு 142.5ல, பிசிஎம்க்கு 152ல, எம்பிசிக்கு 133ல, எஸ்சிக்கு 118.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் 162.5ல, பிசிக்கு 147.5ல, எம்பிசிக்கு 136ல, எஸ்சிக்கு 89.5ல, எஸ்சிஏக்கு 121.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல சொல்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, சிஎஸ்சி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 186.08 கட் ஆஃப்ல, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 178ல, பிசிஎம்க்கு 177ல, எம்பிசிக்கு 171.5ல, எஸ்சிக்கு 131ல, எஸ்சிஏக்கு 148 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இசி இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட் சொல்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் 177ல, பிசிக்கு 174ல, பிசிஎம்க்கு 166.5ல, எம்பிசிக்கு 163.5ல, எஸ்சிக்கு 130 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட் சொல்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது மெட்கோஸ் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ்ல லாஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கட் ஆஃப்ல கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல 10,000 to 20,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.